ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு கப் பைத்தம் பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி தேவையான அளவு வச்சுட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அதில் நான் ஊற வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கிறேன். கூட்டுக்கு எப்போதுமே பருப்பு ரொம்ப குழையக்கூடாது. பருப்பு நல்லா மலர்ந்து கிடைச்சா தான் சூப்பராக இருக்கும். இப்போது பருப்பு கொதிச்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டதுக்கப்புறமா பாருங்கள், எனக்கு ஒரு 80% குக் ஆகிடுச்சு. பேலன்ஸ் ஒரு 20% இந்த கீரையோடய சேர்ந்து குக் ஆகிடும். நான் இன்றைக்கி சிறுகீரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன கீரை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கீரையும் பருப்பும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் குக் ஆனால் போதும். நமக்கு கூட்டு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் மூடி வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மூடி தேங்காயில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அண்ட் அது கூட 4 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா. காரம் உங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கீரையும் பருப்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னல, பருப்பு மலர்ந்து வந்தால் தான் நல்லா இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் கொதிக்க விட்டால் போதும். சூப்பராக நமக்கு கூட்டு ரெடி ஆகிடும். தேங்காய் ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, குறைன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ஏன்னா ஜீரகம், பச்சை மிளகாய் இதோட பச்சை வாசனை போனால் மட்டும் போதும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேண்டாம் கூட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து நம்ம இறக்க வேண்டியதான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா அண்ட் கருவேப்பிலை, அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கூட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.